தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் என்ற நம்பிக்கையை இந்த விளக்கத்தின் வாயிலாக தாவேக தெரிவித்திருக்கிறது. ஆனா இவ்வளவு காலமாக இந்த மாநாட்டுக்கு பிறகு நிறைய பார்வைகள் எழுந்திருந்தன. அப்போதெல்லாம் ஒரு தீர்க்கமான மறுப்பை விளக்கத்தை இந்த கட்சியின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக விளக்கம் அளிக்காத நிலையில் தற்போது ஏன் விளக்கம்? அதற்கு பின்பு ஏதாவது அரசியல் கணக்கு இருக்காங்கிற பார்வையும் எழுகுது. இதற்கிடையே நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. தாவேகாவினுடைய தற்போதைய விளக்கத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்பதை இப்போதே மறுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு நாளா அந்த மறுப்பு பெருசா வரல, நிறைய பார்வைகள் எழுந்துட்டு இருந்த நிலையில தற்போதைய விளக்கத்துக்கு என்ன இன்டர்பிரேஷன்ஸ் இருக்கு? அதாவது 8% வாக்கை பெற்று மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்று தொடர்ந்து தனித்தே போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் சீமான் சாப்பாட்டில் தான் கூட்டும் குழம்பு, சண்டையில் தனித்துதான் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்கள் திராவிடம் என்று திராவிடத்துக்கு ஆதரவாக பேசுவதற்கு காரணம் நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போவதற்காக அவர்கள் திட்டம் போடுகிறார்கள், வரும்போதே பலம் நிரூபிக்காமல் வியாபார அரசியலை பண்ண வருகிறார்கள் என்று விஜயை மிக கடுமையாக திரு சீமான் அவர்கள் தாக்குதல் நடத்தி தான் 234 தொகுதியிலும் தனித்தே போட்டியிடுவேன் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்தார். இது விஜய்க்கு சீமான் கொடுத்த நேரடி சவாலாகவும் அவருடைய இமேஜை பாதிக்கக்கூடிய அளவில் விஜய் அரசியலுக்கு வந்ததே பலம் நிரூபிக்காமல் தன்னுடைய பாப்புலாரிட்டியை விலை பேசி அவர் இன்னொரு கட்சியோட கூட்டணி போவதற்கு தான் முயற்சி செய்கிறார் என்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் விஜயோட அரசியல் நோக்கம் பொது வாழ்வில் மக்கள் சேவை அல்ல, தன் பாப்புலாரிட்டியை விற்பனை செய்வது என்ற ஒரு எண்ண ஓட்டத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி உள்ளது. உடனேதான் விஜய் தரப்பினர் மிக தெளிவாக புரிந்து கொண்டு இனிமேலும் நாம் கூட்டணி என்பது மாதிரி பேச்சுவார்த்தை வந்தால் விஜயின் இமேஜ் பாதிக்கும், அது சினிமா வாழ்க்கையும் பாதிக்கும் என்ற அடிப்படையில் தனித்து போட்டியிட வேண்டும் என்பதை திரு புஷி ஆனந்த் அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளார். இது சரியான முடிவாக நான் பார்க்கிறேன். இந்த வகையில் பவன் கல்யாண் அவர்கள் தன் பலத்தை நிரூபித்துதான் 40% பலம் கொண்ட சந்திரபாபு நாயுடன் கூட்டணி சென்றார். திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 2 தேர்தலில் தன் பலத்தை நிரூபித்துதான் 8%, 10% எடுத்துதான் ஜெயலலிதா அம்மையாருடன் கூட்டணி சென்று எதிர்க்கட்சி தலைவராக உயர்ந்தார். கமலஹாசன் அவர்கள் ஒரு தேர்தலில் 3.7% வாக்களை எடுத்த பிறகுதான் ராய்சபா என்ற அடிப்படையில் ஒரு ஒப்பந்தத்தை திமுகவுடன் போட்டிருக்கிறார். மேலும் விஜய் அவர்கள் பற்றி வரக்கூடிய செய்திகள், அவர் தனித்து போட்டியதற்கு சக்தியற்றவர் என்றும் 234 வேட்பாளர்கள் அவரிடம் இல்லை என்ற தோற்றமும் கொடுக்குமானால் கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர் பாஜகவுக்கே 5 சீட்டு தான் கொடுத்தார், பாமகவுக்கே 23 சட்டமன்ற இடங்கள் தான் கொடுத்தார் என்ற போது கடைசி நேரத்தில் விஜய்க்கு டேக் இட் ஆர் லீவ் இட், உங்களால் தனித்து போட்டியிட முடியாது, எனவே நீங்கள் ஒரு 20 சீட்டை வைத்துக் கொள்ளுங்கள், பலம் நிரூபிக்காத உங்களுக்கு 20 சீட்டு அதிகம்தான், பலம் நிரூபிக்காத நீங்கள் உங்களை ஒரு பிரச்சாரத்துக்கும் உங்க ரசிகர் பலத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியும். டாக்டர் ராமதாஸ் பலம் நிரூபித்தவர், அவர் உங்களோட பெரிய சக்தியாக நான் பயன்படுத்துவேன். இந்த வகையில் பல நிரூபித்த கட்சிக்கும் பல நிரூபிக்காத கட்சிக்கும் இடையில் விஜயை மிகவும் மோசமாக ட்ரீட் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆரம்ப கட்டத்தில் இந்த செய்திகள் எல்லாம் தங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தது என்று நினைத்த தாவேகாவினர் இப்படி செய்தி வருவது தங்கள் இமேஜை பாதிக்கும், தங்கள் சபார்டினேட் போல்ஸ் என்பது தங்கள் ரசிகர்களை மன கலக்கம் அடைய செய்யும் என்ற அடிப்படையில் தாங்கள் தனித்துவ சக்தி விஜய் முதல்வர் என்ற அடிப்படையில் நாங்கள் களத்தில் இறங்குவோம் என்ற அடிப்படையில் இப்பொழுது நல்ல முடிவை எடுத்திருக்கிறார்கள். விஜய் ரசிகர்களும் விஜய் முதல்வர் என்றுதான் வாக்களிப்பார்களே தவிர விஜய் கூறுகிறார் என்பதற்காக அவர்கள் சீமானுக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ அண்ணாமலைக்கோ ஸ்டாலினுக்கோ அளிக்க போறதில்லை. அதாவது விஜய் ஒரு அரசியல் சக்தியாக அவர் கையில் வராத வாக்கை வேற யாருக்கும் அவர் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது என்பதும் உண்மை. அதாவது கூட்டம் என்பது வேறு, வாக்கு என்பது வேறு. கூட்டிய கூட்டத்தை விஜய் முதல்வர் என்று தான் ஒரு அரசியல் சக்தி என்று அதை வாக்காக மாற்றிய பிறகுதான் இன்னொருவருக்கு அதை விஜயால் டிரான்ஸ்பர் பண்ண முடியுமே தவிர தன் கையில் வராத வாக்கை யாருக்கும் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது என்பதுதான் அடிப்படை அரசியல் தத்துவம். இதை கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி விஜயிடம் கூறி நீங்கள் பலத்தை நிரூபிக்கவில்லை, உங்கள் பிரச்சார பலத்திற்காகவும் ரசிகர்களுக்காகவும் ஒரு 10 சீட்டு தாரம் 12 சீட்டு தாரம் என்று விஜய் மோசமாக ட்ரீட் பண்ணுவதற்கான ஒரு சூழ்நிலை வரும். நல்ல வேளை விஜய் விழித்துக் கொண்டார். தவறான ஒரு கண்ணோட்டத்தில் எந்த பதிலும் கூறாமல் இருந்த விஜய் இப்பொழுது சரியான கண்ணோட்டத்தில் தன் தலைமையில் தனித்து போட்டி என்ற அடிப்படையிலான ஒரு சரியான பார்வைக்கு போயிருக்கிறார். விஜய் பவன் கல்யாண் கமலஹாசன் விஜயகாந்த் போல் தனித்து போட்டியிட்டு தன் பலத்தை 26 நிரூபித்துதான் 29 அரசியல் சக்தியாக முடியும். 26 பலம் நிரூபிக்காமலே அவர் பிளேயராக முடியும் என்றால் அது பத்திரிகைகளின் ஊடகத்திலும் காகித புலியாக தான் இருக்க முடியுமே தவிர நிஜத்தில் வரும்போது விஜய் பெருத்த ஏமாற்றத்தை சந்திப்பார். அந்த ஏமாற்றத்தை சந்திக்காமல் விஜய் விழித்துக் கொண்டார் என்பதே உண்மை. நிச்சயமாக உங்களுடைய பார்வைகளுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.